Hi student, today we are going to see about coordination chemistry in 12th standard unit 5. இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் வெர்னரை பற்றி பார்க்கணும். ஆல்பர்ட் வெர்னர் என்பவர் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஏன் இவரை ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுத்தாரு. ஸ்ட்ரக்சரை வடிவமைச்சதே இவர் தான். அதை பற்றி நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதனால் இவருக்கு நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்கார். அதனால தான் ஆல்பர்ட் வெர்னர் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. பட் இதை பற்றி உங்களோட புக்கில் ஓரளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. வில் see later about him. But now we are going to see about introduction. இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், transition metal have tendency to form complexes, that means coordination compounds. அதாவது transition metals காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்டில் என்ன பார்க்குறோன்னா, மெயினாக transition metal இன்வால்வ் ஆகுது. எதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு? காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. transition metalனால் பீரியாடிக் டேபிளில் சென்ட்ரல் பிளேசஸில் இருக்கும். ஸோ பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 4 பிளாக் இருக்குது. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் பிளாக் இருக்குது, டி பிளாக் இருக்குது, பி பிளாக் இருக்குது, எஃப் பிளாக் இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட்லி டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஒன்லி கேன் மேக் த காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுன்ற வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, லட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, காம்ப்ளெக்ஸஸ் கோஆர்டினேட். அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஹோல்டு அண்ட் டு அரேஞ்ச். அதாவது ஒரு ஆட்டமானது அதர் ஆட்டம் மாலிகுலோட சேர்ந்து கோஆர்டினேட் பாண்டை ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோடு கொடுக்கும். அதாவது பர்டிகுலர் ஜாமெண்ட்ரி, தட் மீன்ஸ் கிவ் த ஷேப், தட்ஸ் இட். தட்ஸ் வை வி ஆர் சேயிங் டு அரேஞ்ச். அதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, டிஃபர் ஃப்ரம் சிம்பிள் அயானிக் அண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டி பிளாக் எலமெண்ட், அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும்போது அது டிஃபர் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸ் எதில் இருந்துன்னா, சிம்பிள் அயானிக் அண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. குரோமியம் 3 குளோரைட் எக்ஸா ஹைட்ரேட். ஸ்ட்ரக்சர் இதுதான், CrCl3 6H2O. இது டோட்டலாக எத்தனை விதமான கலர் கொடுக்குது பாருங்கள். பர்பிள் கலர், பேர்ல் க்ரீன், டார்க் க்ரீன் காம்பவுண்டை கொடுக்குது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அயனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் காம்ப்ளெக்ஸ் அயான் வேரியேஷன் ஆகும்போது கலரும் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் டிஃபர் ஃப்ரம் சிம்பிள் அயான் அண்ட் கோவலன்ட் பாண்ட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில் கெமிக்கல் பாண்டிங்கில் அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுன்னு. ஸோ இந்த லெசன் முழுக்கவே கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் அதாவது லிகாண்டும் சேர்ந்து. நமக்கு தெரியும் எப்படி கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் உருவாகணும். அதாவது ஒரு ஆட்டமானது அதுக்குள்ளே இருக்கிற ஷேர் பேட் எலக்ட்ரானை முழுவதும் அதர் ஆட்டத்துக்கு கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுதான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். தட் மீன்ஸ் ஷேர் பேட் ஆஃப் எலக்ட்ரான் வித் அதர் ஆட்டம் டு மேக் த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது 3 டைப்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பர்பிள் கலர், பேர்ல் க்ரீன், டார்க் க்ரீன். மறுபடியும் சொல்கிறேன், டிஃபர் ஃப்ரம் சிம்பிள் அயான் அண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட். ஸோ இது 3 விதமான கலரை கொடுக்குது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரியும் ஒரே ஸ்ட்ரக்சரில் டிஃபர் ஆகுது அப்படின்னு தெரியுது. தட்ஸ் வை இட் டிஃபர் ஃப்ரம் சிம்பிள் அயானிக் அண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் நான் மெட்டல்ஸ் கூட கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹேவ் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். அதிக அளவில் மோஸ்ட்லி டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் கோஆர்டினேட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் நான் மெட்டல்ஸ் ஓரளவுக்கு மட்டுமே ஃபார்ம் பண்ணும். அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இட் ஹஸ் லெஸ் டெண்டன்சி தென் டி பிளாக் எலமெண்ட். டிரான்சிஷன் மெட்டலுக்கு இன்னொரு பேர் டி பிளாக் எலமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் சினா கோஆர்டினேஷன். தட்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பிளே எ விட்டால் ரோல் இன் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். இதை பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய பங்காற்றுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய ரோலை ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் கேட்டலைட்டிக் அப்ளிகேஷன்ஸ் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் கேட்டலைட்டிக் அப்ளிகேஷன்ஸ். கேட்டலிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு நிறையவே தெரியும். வாட் இஸ் கேட்டலிஸ்ட்? அகைன் ஐ ரிமெம்பர் ஹியர்.
அதாவது ஒரு வினையினுடைய வேகத்தை இது இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். அதோட காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. ஸோ மிகப்பெரிய ரோலாக ஆக்ட் பண்ணுது பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனில், அதாவது உயிரி வினையில். ஸோ இதில் கேட்டலைட்டிக் அப்ளிகேஷனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில். தென் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். நமக்கு தெரியும் பாடியில் எப்படி ஆக்சிஜன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு தெரியும். எப்படி சொல்கிறாங்கன்னா, பிளட்டில் ஹீமோக்ளோபின் என்ற ஒரு கெமிக்கல்ஸ், தட் மீன்ஸ் ஹீமோக்ளோபின் என்ற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அது ஆக்சிஜனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது? லங்ஸிலிருந்து பாடியோட அனைத்து பார்ட்ஸ்க்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறது ஹீமோக்ளோபின் தான். மறுபடியும் சொல்கிறேன், பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சொன்னாங்கல்ல, அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றா சொல்கிறேன் கவனிங்க. அதாவது பாடியில் ஹீமோக்ளோபின் என்ற ஒரு நிறமி தான் ஆக்சிஜனை பாடியோட அனைத்து பாகங்களுக்கும் கொண்டு செல்லுது லங்ஸிலிருந்து. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் இருக்குல்ல, அது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அயனோட ஒரு பார்ட், அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆஃப் அயனோட தான் ஒரு பார்ட் தான் ஹீமோக்ளோபின் சொல்கிறாங்க. அப்போ ஹீமோக்ளோபின் பாடியோட ஃபங்க்ஷன் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் த ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ், தட்ஸ் இட். கோபாலமைன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது ஒரு விட்டமின். ஸோ இது கோபால்ட்டோட கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஒரு பார்ட், இது ஒரு விட்டமின். தென் குளோரோஃபில், நமக்கு தெரியும் குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் குளோரோஃபில்லோட முக்கிய பங்காற்றுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஃபோட்டோசென்சிடைசராக இருக்குது, அதாவது மேக்கிங் த கெமிக்கல் சேஞ்ச். ஸோ நம்ம அதில் இருக்கிற என்னென்ன சொல்லுவாங்க, மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தசிஸ் தேவைன்னா வாட்டர் வேணும், கார்பன் டை ஆக்சைடு வேணும். ஸோ கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு முக்கியமாக குளோரோஃபில்ல ஒரு பிக்மெண்ட். குளோரோஃபில் இட் இஸ் எ பிக்மெண்ட், இது ஒரு பிக்மெண்ட். ஸோ இந்த பிக்மெண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபோட்டோசென்சிடைசராக ஆக்ட் பண்ணுது. என்ன ஃபோட்டோசென்சிடைசர் சார் அப்படின்னா, மேக்கிங் த கெமிக்கல் சேஞ்ச், தட்ஸ் இட். அதாவது ஒரு ஒளி வேதி வினைகளை இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ கார்போஹைட்ரேட்டாக மாற்றுது, பிளான்ட்டுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டாகவும் அண்ட் ஆக்சிஜனாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுலேருந்து? கார்பன் டை ஆக்சைடையும் ப்ளஸ் வாட்டரில் இருந்தோம். தென் நெக்ஸ்ட் வேரியஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பற்றி பார்க்கலாம். என்னென்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்கு. வில்கின்சன் அண்ட் ஜிக்லர் நாட்டா. ஸோ இந்த ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸும் எதுக்கு என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். சார் என்னங்க சார் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்குது. பாலிமரைசேஷன் ப்ராசஸ்லலாம் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணிப்பாங்க, வில்கின்சன் அண்ட் ஜிக்லர் நாட்டா. ஸோ இட் இஸ் காம்பவுண்ட், தட்ஸ் இட். ஸோ இது என்னவா யூஸ் பண்ணுறாங்க? கேட்டலிஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு கேட்டலிஸ்ட்னா என்னன்னாது, இட் இஸ் ஒரு சப்ஸ்டன்ஸு. இட்ஸ் கிவ்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீசஸ் பண்ணும். இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் பட் டோன்ட் சேஞ்ச் எனி இட்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன், தட்ஸ் இட். இப்போ தான் நம்ம எதை பற்றி பார்த்துருக்குன்னா, இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல் அபவுட் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன்ஸ் கெமிஸ்ட்ரி. பட் இதில் எதா மறக்காதீங்கன்னா, ஆல்பர்ட் வெர்னரை டோன்ட் ஃபர்கெட். யூ காட் த நோபல் ப்ரைஸஸ் அண்ட் ஆல்சோ he was the father of coordination chemistry because he found the structure and he gave the structure to the coordination compounds. So next we'll move procedure. In the chapter we are going to learn first double salt and coordination salt, that means coordination compound. சிம்பிளாக நம்ம படிச்சிருப்போம், ஒரு சால்ட் எப்படி உருவாகுன்னா, ஒரு ஆசிடை ஒரு பேஸால் நியூட்ரலைஸ் பண்ணும்போது சிம்பிள் சால்ட் ஃபார்ம் ஆகணும். ஸோ HCl அண்ட் NaOHல இதுதான் சிம்பிள் சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் HCl அண்ட் NaOH நமக்கு தெரியும், இது ஆசிட், இது பேஸ் NaOH. ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது Naவும் Clம் சேர்ந்து NaCl என்ற காமன் சால்ட்டை கொடுக்குது, Hம் OHம் சேர்ந்து H2Oவாக போகுது. ஸோ இந்த சால்ட்டு பேர் தான் சிம்பிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் சால்ட்டு வாட்டரில் கரையும் போது எப்படி டிசோசியேட் ஆகும்னு நமக்கு தெரியும்னா, Na+ ஆகவும் Cl- ஆகவும் டிசோசியேட் ஆகும்.
ஸோ எதுக்காக நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, ஏன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதில் கோஆர்டினேஷன் சால்ட் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட் எப்படி உருவாகுது, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அது. HCl-ம் NaOH-ம் காமனாக ரியாக்ட் பண்ணும்போது NaCl என்ற சால்ட் நம்ம காமன் சால்ட்டும் ப்ளஸ் H2O-வும் வெளியே வந்துடுது. ஸோ இதில் இந்த NaCl, அதாவது நம்ம சால்ட்டை தண்ணியில் கரைக்கும் போது அது எப்படி டிசோசியேட் ஆகுன்னா Na+ அயான்ஸ் கேட்டயான்ஸும் Cl- அயான்ஸும் கொடுக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இந்த NaCl தான் சிம்பிள் சால்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு வந்துடலாம். இந்த லெசனில் எப்படி டபுள் சால்ட் ஃபார்ம் ஆகுது, கோஆர்டினேஷன் சால்ட் ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். Dear students, 2 or more stable compounds are mixed together. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான காம்பவுண்டை ஒன்றோடு ஒன்று சேர்க்கிறோம். அதாவது இங்கே கிடைச்சது பார்த்தீங்களா சிம்பிள் சால்ட்டு, அதுதான் 2 or more ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற ஒரு விதமான சால்ட்டை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அதை அலோட் பண்ணுறாங்க. எதுக்கு? எவாப்ரேட் ஆகிறது. இன் யூக்கி மோலார் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா சமமான ரேஷியோவில் எடுத்துப்பாங்க ரெண்டுத்தையும். அப்போ அந்த 2 கலவையும் ஒன்றா சேர்த்து, அதாவது 2 சால்ட்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் அலோட் டு எவாப்ரேட், அதை எவாப்ரேட் பண்ணுறதுக்கு அலோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். டு கிவ் அன் ப்ராடக்ட். அந்த கொடுக்குற ப்ராடக்டானது ஒன்று டபுள் சால்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோஆர்டினேட் சால்ட்டாக ஃபார்ம் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 or more ஸ்டேபிள் காம்பவுண்டை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சால்ட், அதாவது 2 or more சிம்பிள் சால்ட்டுன்னு கூட சொல்லலாம். 2 or more சிம்பிள் சால்ட்டை ரெண்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸு டூகெதராக ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அலோவ் பண்ணுறாங்க எவாப்ரேட் பண்ணிட்டு. அதாவது யூக்கி மோலார் ரேஷியோவில் அது என்ன கொடுக்குதுன்னா ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். அந்த கொடுக்குற ப்ராடக்ட்டு நமக்கு டபுள் சால்ட்டு கோஆர்டினேட் சால்ட்டாக நமக்கு தெரியாது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில், அதாவது காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லை எம்எஸ்சியோ பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த லெசனில் டீப்பாக கொடுக்கல. சரி வாங்க, டபுள் சால்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை கோஆர்டினேஷன் சால்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மோர் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் கீழே எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறது ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சால்ட்டா FeSO4 NH4 twice SO4 6H2O. ஸோ இது மோர் சால்ட்டுன்னு சொல்லலாம். ஏன் இதை மோர் சால்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ மோர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சதுனால மோர் சால்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணால், குவாலிட்டேட்டிவ்னா குவான்டிடேட்டிவ்னா என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டேட்டிவ்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு லிக்யூடை ஒன்று கொடுக்குறேன். அந்த லிக்யூடில் என்னென்ன அயான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்னென்ன எலமெண்ட் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது குவாலிட்டேட்டிவ். அதே எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ இருக்குது, மாஸில் எவ்வளோ இருக்குது, அதை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மோர் சால்ட்னு எடுத்துக்கோங்க. மோர் சால்ட்ஸில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு நமக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன அயான்ஸ் எல்லாம் இருக்குன்னா Fe2+, SO4 2-, NH4+. அப்போ Fe அயன் அயான்ஸு, சல்ஃபேட் அயான்ஸு, அமோனியம் அயான்ஸு. ஸோ இத்தனை விதமான அயான்ஸ் இதை ஷோ பண்ணுது. எப்போது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு அப்ளை பண்ணும்போது. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா எந்த விதமான அயான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டிசோசியேஷன் அயான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். அதில் எத்தனை அயான்ஸு, Fe அயான்ஸு, SO4 அயான்ஸு, NH4 அயான்ஸ் இருக்குது. ஆனால் கோஆர்டினேஷன் சால்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள், இதுவும் எக்ஸாம்பிள், பொட்டாசியம் ஃபெரி தயோசைனட்னு சொல்லலாம், K3FeSCN6. இதுவும் நான் குவாலிட்டேட்டிவ் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் QA. குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது இதில் என்ன விதமான அயான்ஸ் எல்லாம் இருக்குன்னா K+, Fe2+, Cn+ன்னு சொல்லக்கூடாது. K+ மட்டும்தான் இருக்கும், ஆனால் Fe2+ம் Cn- இருக்காது. ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் உள்ளே இருக்கிற எந்த ஆட்டமும் அயான்ஸை ஃபார்ம் பண்ணாது. அதாவது சிம்பிள் அயான்ஸ் டிசோஷியேட் ஆகாது.
அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற அயான்ஸ் மட்டும்தான் வெளியே இருக்கிற மெட்டல் ஒன்லி மேக்கிங் த அயான்ஸ். உள்ளே இருக்கிறது எதுவுமே அயனைசபிள் ஆகாது. அதனால் இது உள்ளே இருக்கிறது எல்லாம் நம்ம என்னன்னு கூட சொல்லலாம்னா நான் அயனைசபிள்னு கூட சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், நான் அயனைசபிள். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்குது, செகண்டரி வேலன்சின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கரையுதோ நமக்கு தெரியும், இந்த ஸ்கொயர் பாக்கெட் வெளியே இருக்கிறதெல்லாம் நீரில் கரைஞ்சிரும். அதனால் இது என்னன்னு சொல்லலாம், மேக்கிங் த அயான்ஸ். அதனால் இது என்னன்னு சொல்லலாம்னா அயனைசபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ புரியுன்னு நினைக்கிறேன். டபுள் சால்ட்டுக்கான எக்ஸாம்பிள் மோர் சால்ட்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணும்போது Fe2+, SO4 2- NH4+ என்ற அயான்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் அதில் K+ அயான்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இருக்கிற எதுவும் கிடைக்கல. அதுதான் FeSeCN6 3-. சார் எப்படி சார் இங்கே 3- எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிற கவனிங்க, K3 Fe thiocyanide 6. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வெளியே இருக்கிறதெல்லாம் கவுண்டர் அயான்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ஸோ அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. லெஃப்டில் எதனா ஆட்டம் ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற போல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே சார்ஜை நெகட்டிவில் ஃபார்ம் பண்ணும். அதே ரைட்டில் ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா பாசிட்டிவில் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா காம்ப்ளெக்ஸ் அயானாக எழுதும்போது, இது காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் எப்படி எழுதலாம்னா இங்கே எத்தனை இருக்குது, பொட்டாசியம் 3 இருக்குது. அந்த 3 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே நெகட்டிவில் மென்ஷன் பண்ணால் போதும், அவ்வளோதான். அதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம், FeSeCN6. இங்கே 3 தானே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய் ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே எழுதும்போது 3-, இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் அயான். ஆனால் கான்ஸ்டிடியூயன்ஸ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணாது. எது கான்ஸ்டிடியூயன்ஸ் அயான்ஸை மட்டும் ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற ஆட்டம் மட்டும்தான். அப்போ இது எப்படி எழுதலாம்னா பொட்டாசியம் +. அவ்வளோதான். முன்னாடி 3 இருக்குல்ல, அந்த 3. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் எப்படி அயனைசேஷன் ஸ்ட்ரக்சரை கொடுக்குறதுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லெஃப்ட்டில் இருக்கிறது எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸில் மென்ஷன் பண்ணணும். அதே ரைட்டில் எதனா கவுண்டர் அயான்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு ப்ளஸில் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். CONH3 6Cl3. இப்போ இங்கே கவுண்டர் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எத்தனை கவுண்டர் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 3. ஸோ இதை எழுதும்போது CONH3 6 3 தானே இருக்குது, அதை எழுதும்போது 3+ எழுதணும். ஸோ இங்கே லெஃப்டில் இருந்ததுனால மைனஸில் எழுதணும், ரைட்டில் இருந்ததுனால ப்ளஸில் எழுதணும். ப்ளஸ் நமக்கு தெரியும் Cl வந்து நெகட்டிவ் அயான்ஸ். So now I hope you understand well. Again I teach you so how to make the product, that is coordination product. 2 or more ஸ்டேபிளான இருக்கிற ஒரு காம்பவுண்டை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அலோட் பண்ணுறோம் எவாப்ரேட் பண்ணுறதுக்கு. அதுவும் எந்த ரேஷியோவில், ஈக்குவமோலார் ரேஷியோ அப்படின்னா சமமான ஒரு ரேஷியோவில் அது ஒரு ப்ராடக்டாக கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் டபுள் சால்ட்டாகவும் இருக்கலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டாகவும் இருக்கலாம். அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோர் சால்ட் எடுத்துருக்கோம், ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் சால்ட்டு. கோஆர்டினேஷன் சால்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா பொட்டாசியம் தயோசைனேட்டை கொடுத்துருக்கேன். இதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு கான்ஸ்டிடியூயன்ட் சிம்பிள் அயான்ஸ் Fe2+, SO4 2- NH4+ கொடுக்குது. ஆனால் இதில் K+ மட்டும்தான் கொடுக்குது, Fe2+ CN கொடுக்காது. ஏன்னா இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்குது, அதனால் இது அயனைசபிள் ஆகாது. அதனால் அதை என்னன்னு சொல்லுவோம்னா நான் அயனைசபிள்னு சொல்லுவோம், இன்னொரு பேர் செகண்டரி வேலன்சின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத கவுண்டர் அயான்ஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும்தான் நீரில் கரையும். அதனால தான் அது K+ அயான்ஸை ஷோ பண்ணுது. அதனால் இது அயனைசபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் ப்ரைமரி வேலன்சின்னு சொல்லலாம். ஸோ இதான் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லெஃப்டில் கவுண்டர் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே ரைட்டில் கவுண்டர் அயான்ஸ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணும். தட்ஸ் இட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். The next we are going to see about
Now we are going to see important terms in coordination compound. Coordination compoundல ஒரு important termsனு ஒரு 6 இருக்கு. அந்த 6 ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு மாலிகுலர் நேமையும் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும், அதுக்கு வெளியே கவுண்டர் அயான், அவுட்டரில் கவுண்டர் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஒன்று கவுண்டர் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. ஸோ இது உள்ளே இருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ், இதுக்கு வெளியே இருக்கிறது கவுண்டர் அயான் சொல்லிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதில் கோஆர்டினேஷன் என்டிட்டி இருக்குது, கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்குது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர் இருக்குது, பாலிஹெட்ரான் இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 பார்த்துடலாம். கோஆர்டினேஷன் என்டிட்டி. கோஆர்டினேஷன் என்டிட்டினா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உனக்கு பப்ளிக்கில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா எது கோஆர்டினேஷன் என்டிட்டினா வெரி சிம்பிள். எது கோஆர்டினேஷன் என்டிட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சார் இது வரைக்கும் நீங்கள் லிகாண்டை பற்றியே சொல்லலை. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுன்னு தெரியும் உங்களுக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். உங்களுக்கு தெரியும் எஃப்இ ஆனது என்ன பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். டி பிளாக் எலமெண்ட் ஒன்லி கேன் மேக் த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுன்னு. அப்போ இந்த டி பிளாக் எலமெண்ட் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காம்பவுண்ட் அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டி பிளாக் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதுதான் சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லுவாங்க எஃப்இ. ரிமைனிங் இருக்கிறது, அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை தவிர்த்துட்டு ரிமைனிங் எது இருந்தாலும் அது லிகாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சைனைடு உங்களுக்கு தெரியும், அது நெகட்டிவ் லிகாண்டுன்னு. சரி, சைனைடு லிகாண்ட். எத்தனை லிகாண்ட் இருக்குது பாருங்கள், 6 லிகாண்ட். அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் இருக்குது, லிகாண்ட் இருக்குது. அப்படி இருந்தால் அது பேர் கோஆர்டினேஷன் என்டிட்டி, அவ்வளோதான். கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் என்க்ளோஸ்ட் இன் த ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ இது வரைக்கும் இருக்கிறது என்னன்னு சொல்லிடலாம், கோஆர்டினேஷன் என்டிட்டி, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். அதுவே ஸோ இதை உங்களுக்கு இப்போ தான் எழுத சொல்லி கொடுத்தேன். இது ஒரு காம்பவுண்டு. எப்படி எழுதலாம், இங்கே கவுண்டர் அயான் 4 இருக்குல்ல, அந்த 4 எடுத்துகிட்டு லெஃப்டில் இருந்தால் அப்படியே அயான் ஸ்டேட்டுக்கு மாற்றும் போது காம்ப்ளெக்ஸ் அயான் FeCN6 இங்கே இருக்கிற 4 அப்படியே என்ன மாறிடும், -4 மேலே எழுதிடணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், லெஃப்டில் கவுண்டர் அயான்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் ஆனாயானாக மாறும். அதே ரைட்டில் இருந்துச்சுன்னா என்ன மாறும், காம்ப்ளெக்ஸ் கேட்டாயனாக மாறும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இது காம்ப்ளெக்ஸ் ஆனாயான். ஸோ சென்ட்ரல் ஆட்டமும் லிகாண்டும் கோஆர்டினேஷன் ஸ்பியர், தட் மீன்ஸ் இன்க்ளோஸ்டு ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா, இதுதான் என்க்ளோஸ்டு ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அதுதான் கோஆர்டினேஷன் என்டிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் என்க்ளோஸ்டு ப்ராக்கெட். அதில் என்னெல்லாம் இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட். மறுபடியும் சொல்கிறேன், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ன்றது டி பிளாக்கில் இருக்கிற எலமெண்ட்டு தான் ஆக்ட் பண்ணும், ரிமைனிங் இதுக்கெல்லாம் லிகாண்ட். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் இதுக்கும் அதுக்கும் பார்க்கும்போது சிமிலராக இருக்கும், எக்ஸ்ட்ரா 1 தான் ஆட் ஆகும் வித் சார்ஜோடு இருந்தால். ஸோ இந்த மாதிரி சார்ஜோடு இருந்தால் அது கோஆர்டினேஷன் ஸ்பியர், அவ்வளோதான். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் அயான் கண்டைனிங். ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான் கண்டைனிங் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் இதுதான் என்னன்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் அயான் சொல்லுவோம். அதுவும் ஆனாயான் இது, ஏன்னா மைனஸில் இருக்கிறதுனால. இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட் வித் சார்ஜ், அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னதுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். அப்போ இதை ஃபுல்லாக வித் நெட் சார்ஜோடு சேர்த்து சொல்லணும். மறுபடியும் சொல்கிறேன், வித் நெட் சார்ஜ் ஃபுல்லாக. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். உங்கள் புக்கில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, வித் நெட் சார்ஜ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வித் நெட் சார்ஜோடு இருந்தால் அது என்னது, கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள், அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது மறுபடியும் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து எழுதியிருக்கேன். இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி எழுதலாம், K ப்ளஸும் ப்ளஸ் FeCN6, இங்கே இருக்கிற 4 அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஆனாயிடாக மாறிடும், K ப்ளஸ் முன்னாடி இருக்க 4 அப்படி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி கவுண்டர் அயான் சொல்லியிருக்கேன். இது என்னன்னு சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் அயான் சொல்லியிருக்கேன். ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதுவீங்க, ரொம்ப ஈஸி தான்.
சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில். இன் கோஆர்டினேஷன் என்டிட்டியில் உங்களுக்கு தெரியும், கோஆர்டினேஷன் என்டிட்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது. கோஆர்டினேஷன் என்டிட்டியில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், தட் இஸ் சென்ட்ரல் ஆட்டம், பைண்ட் அதர் ஆட்டம் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம், இதுதான் நம்ம லிகாண்டுன்னு சொல்லுவோம், த்ரூ த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி சிம்பிளாக சொல்லலாம். கோஆர்டினேட் என்டிட்டியில் எந்த ஆட்டம் வந்து மற்ற ஆட்டத்தோட ஒரு கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் உருவாக்குதோ அந்த ஆட்டம் தான் சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6ன்னு வச்சுக்கோங்களேன். Feன்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் ஆட்டம் நான் இப்போ தான் சொன்னேன் Fe. இப்போ பாருங்கள் Fe. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பைண்ட் தட் மேக்கிங்ஸ் அ பாண்ட் வித் அதர் ஆட்டம் ஆர் குரூப்ஸ். ஸோ CN மொத்தத்தில் இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், லிகேண்ட். ஆல்ரெடி அங்கேயும் இந்த இடத்துலையே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லிகேண்ட். அதாவது டி பிளாக் எலமெண்ட்டை தவிர மீதி இருக்கிறது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள டி பிளாக் எலமெண்ட்டை தவிர மீதி இருக்குது லிகேண்ட். அப்போ CN எத்தனை இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6ஐயும் இந்த மாதிரி இந்த பாண்ட் 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ CN 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 CN. இப்போ பாருங்கள், இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆனது பாண்டை உருவாக்கியிருக்கு, எதாவது கூட சேர்ந்து பாண்ட் மேக்கிங் த பாண்ட் பாயிண்ட்ஸ் அதர் ஆட்டம்ஸ் குரூப்ஸ் ஆஃப் ஆட்டம், அதான் லிகேண்ட். இந்த 6 சைனைடோடு சேர்ந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமானது பாண்டை உருவாக்கியிருக்கு, ஆர் கோஆர்டினேட் பாண்டை உருவாக்கியிருக்கு. எது உருவாக்கியிருக்கு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்ன, கோஆர்டினேஷன் என்டிட்டியில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மேக்கிங் த பாண்ட் வித் த ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் த்ரூ த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட், தட்ஸ் இட். இதை இன்னொரு பேரும் எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் லூயிஸ் ஆசிட். நான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துருக்கோம். லூயிஸ் ஆசிட்னா என்னதுன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அப்போ எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு உங்களுக்கு தெரியும், அயன் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போது கார்பன் கிட்ட இருக்கிற ஷேர் பேட் ஆஃப் எலக்ட்ரானை Fe ஆனது என்ன பண்ணிச்சு, அக்செப்ட் பண்ணிச்சு. அப்படி அக்செப்ட் பண்ணதுனால தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை உருவாக்க முடியும். அப்போ Fe ஆனது கார்பனில் இருக்கிற எலக்ட்ரான் பேட்டை என்ன பண்ணிச்சு, அக்செப்ட் பண்ணிச்சு. அப்போ Fe தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தெரியும். அப்போ எது வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுதோ அதை என்னன்னு நம்ம சொல்லலாம், லூயிஸ் ஆசிட்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து எது அக்செப்ட் பண்ணுது, Fe அக்செப்ட் பண்ணுது. எது கொடுக்குது, கார்பன். அப்போ அக்செப்ட் பண்ணுறது லூயிஸ் ஆசிட், எது கொடுக்குதோ அதை லூயிஸ் பேஸ், அதான் லிகாண்டுன்னு சொல்லலாம். சரி, I hope you understand well about coordination entity and coordination sphere and central metal atom. Next, ligand. ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டு லிகாண்டுன்னு என்னென்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டியில் டி பிளாக் எலமெண்ட்டை தவிர, அதாவது Fe, நிக்கல், கோபால்ட் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இதுதான் நமக்கு டி பிளாக் எலமெண்ட்டுன்னு தெரியும், இதுதான் சென்ட்ரல் ஆட்டம்னு தெரியும். இதை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே லிகாண்டுன்னு சொல்லிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். CO NH3 5Cl. ஸோ இதில் பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள், CO சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட்டுன்னு நமக்கு தெரியும். அப்போ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது, அமோனியா NH3 Cl குளோரின். அப்போ இந்த ரெண்டுமே என்னன்னு சொல்லலாம், லிகாண்டுன்னு சொல்லலாம். இந்த 5 அமோனியாவும் இந்த 1 குளோரினும் சேர்ந்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை இங்கே உருவாக்கும் பார்க்கலாம். இருங்க, லிகாண்ட். தி லிகாண்ட் ஆர் ஆட்டம். லிகாண்ட் என்னன்னு சொல்லலாம், ஆட்டம், குரூப் ஆஃப் ஆட்டம். ஸோ இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டமாக எழுதியிருக்கேன், அதனால் உங்களுக்கு புரியறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக குளோரின் இட் இஸ் ஆட்டம். அண்ட் ஆல்சோ குரூப் ஆஃப் ஆட்டம், இது வந்து குரூப் ஆஃப் ஆட்டம். ஏன் இதை குரூப் ஆஃப் ஆட்டம்னு சொல்கிறாங்கன்னா, நைட்ரஜனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது, அதனால தான் குரூப் ஆஃப் ஆட்டம். ஸோ தி லிகாண்ட்ஸ் ஆர் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் பவுண்ட்ஸ் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான்ஸ். ஏதோ கூட சேர்ந்து பிணைக்கப்பட்டுள்ளது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் சேர்ந்து பிணைக்கப்பட்டுள்ளது, அதுதான் லிகாண்டுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆட்டம் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டலோடு சேர்ந்து பிணைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிகாண்டுன்னு சொல்லுவோம்.
நான் ஆல்ரெடி அங்கேவே சொன்னேன் உங்களுக்கு. லிகாண்டை டோனார் ஆட்டம்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் Fe நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். என்னென்னு சொல்லலாங்கன்னா கவனிங்க, மொத்தம் எத்தனை லிகாண்ட் இருக்குது? 6 லிகாண்டும் சேர்த்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. அதாவது பாண்ட்ஸ் டு சென்ட்ரல், இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட. CN 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 CN. ஸோ பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லிகாண்ட் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் பாண்ட்ஸ் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். ஸோ சென்ட்ரல் ஆட்டம் நமக்கு தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸில் அயன் தான்னு. ஸோ ரிமைனிங் இருக்குது லிகாண்ட். CN மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அதனால் நான் 6ஐயும் ரைட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு CNலேயும் 1 லோன் பேர் ஆஃப் ஆட்டம் இருக்குது. அதாவது கார்பனுக்கு 1 லோன் பேர் ஆஃப் ஆட்டம் இருக்குது. இந்த 1 லோன் பேர் ஆஃப் ஆட்டம் தான் Feயோட சேர்ந்து பாண்டை உருவாகும். ஸோ இதில் கவனிங்க, the atom in a ligand that is bound directly to central metal atom. ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்? இதுதான் லிகாண்டுன்னு நம்ம சொல்லியாச்சு. லிகாண்ட் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. லிகாண்ட் ஆர் ஆட்டமா குரூப் ஆஃப் ஆட்டம் பவுண்ட்ஸ் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸை தவிர ரிமைனிங் இதெல்லாம் லிகாண்டுன்னு. ஸோ இதில் எது வந்து டோனர் ஆட்டம் அப்படின்னு பார்க்கணும். கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. எந்த ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணுதோ அது டோனார் ஆட்டம்னு சொல்கிறாங்க. எப்படி பாண்ட் உருவாகும்? சும்மாவே உருவாக்கணுமா? அதாவது ஒரு லிகாண்டில் இருக்கிற டோனார் எலக்ட்ரான், தட் மீன்ஸ் எலக்ட்ரான் பேர் எதுக்கு அனுப்பணும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு அனுப்பி பாண்டை ஃபார்ம் பண்ணணும். அப்படி உருவாக்குற பாண்ட் தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட்னு சொல்கிறோம். அப்போ இதில் கார்பன் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது. இந்த இடத்துல கார்பன் தான் எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமான அயனுக்கு டெனோட் பண்ணுது, வழங்குது, கொடுக்குது. அப்படி கொடுத்தா அது லூயிஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். டொனேட் த எலக்ட்ரான் பேர். மறுபடியும் சொல்கிறேன், டொனேட் த எலக்ட்ரான் பேர். எது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு? அயன் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்போ அயன் அக்செப்ட் பண்ணதுனால நான் ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கான்செப்டில் அயன் அக்செப்ட் பண்ணதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க? லூயிஸ் ஆசிடும் அக்செப்ட் பண்ணிச்சு எலக்ட்ரானை. இது எலக்ட்ரானை கொடுக்குது சைனைடு. அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லூயிஸ் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இது உங்களுக்கு தெரியுதா டோனர் ஆட்டம்னா என்னென்னு? ஆட்டம் இன் எ லிகாண்ட். ஆக்சுவலாக CNன்றது லிகாண்டு. அதில் சைனைடும் கார்பனும் எலக்ட்ரானை டொனேட் பண்ணலாம், நைட்ரஜனும் டொனேட் பண்ணலாம். ஆனால் இங்கே கவனிங்க, கார்பன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ கார்பன் தான் எலக்ட்ரானை எதுக்கு டொனேட் பண்ணுது? Feக்கு டொனேட் பண்ணுது. அதனால் இங்கே 1 மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கார்பன் தான் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ இதுதான் டோனர் ஆட்டம். ஒருவேளை நைட்ரஜன் டொனேட் பண்ணியிருந்துச்சுன்னா நான் CNன்னு எழுதியிருக்க மாட்டேன், NCன்னு எழுதியிருப்பேன். ஸோ அவ்வளோதான், அது ஐசோசைனன்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தி லிகண்ட் ஆர் ஆட்டம் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம் பவுண்ட்ஸ் டு சென்ட்ரல் மெட்டல் அயான். ஸோ தி ஆட்டம் இன் ligand that is bound to directly to central metal atom is known as donor atom. இது வந்து எலக்ட்ரானை கொடுக்குதோ அதுதான் டோனர் ஆட்டம். இதில் கார்பன் தான் டோனர் ஆட்டம், நைட்ரஜன் கிடையாது. ஏன்னா கார்பன் கிட்ட இருக்கிற அந்த 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எதுக்கு கொடுக்குது? Fe கொடுக்குது. அதனால் இது லூயிஸ் பேஸ்ன்னும் எலக்ட்ரானை Fe வாங்கிச்சு, அதனால் லூயிஸ் ஆசிட்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை லூயிஸ் பேஸ்னது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். லிகாண்டா காமனாக என்னன்னு சொல்லலாம்? லூயிஸ் பேஸ். சிம்பிளாக ஒரே லைனில் முடிச்சிடலாம், இட் இஸ் லூயிஸ் பேஸ், அவ்வளோதான். ஒரு காம்பவுண்டில் எது வந்து எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்குதோ அது லூயிஸ் பேஸ். ஒரு காம்பவுண்டில் எது வந்து எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் பண்ணுதோ அது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா அதை லூயிஸ் ஆசிட்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட், வெரி சிம்பிள் கான்செப்ட். வில் மூவ் ஃபார் கோஆர்டினேஷன் நம்பர். வெரி சிம்பிள். நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனர் ஆட்டம், நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் லிகாண்ட் டோனர் ஆட்டம் பவுண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் in a complex is called a coordination number. For example, என்ன சொல்லியிருக்காங்க?
எத்தனை லிகேண்டோட டோனர் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட பைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான், இதே எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் எத்தனை டோனர் ஆட்டம், நீங்களே பாருங்கள், கார்பன் 1 2 3 4 5 6, இப்போ 6 இருக்குது. அப்போ 6 தான் அந்த காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர். வெரி சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்கள், Cr H2O 5Clன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் நமக்கு தெரியும் Cr தான். இதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் லிகேண்ட் ஆஃப் டோனர் ஆட்டம் பாண்டட். ஸோ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் லிகேண்ட் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மோஸ்ட்லி டி பிளாக் எலமெண்ட் தான் ஆட் பண்ணும். அப்போ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை தவிர ரிமைனிங் இருக்குது எல்லாமே லிகேண்டு. அப்போ இதில் எத்தனை இருக்குது? 5ம் இருக்குது, குளோரின் 1 இருக்குது. அப்போது குரோமியத்தோட கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 5 + 1 6. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதே போல் எங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் CONH3 6. அப்போ இதில் என்ன சொல்லிடலாம், சிம்பிளாக சொல்லிடலாம். இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ரிமைனிங் இதெல்லாம் லிகேண்ட். எத்தனை லிகேண்ட் இருக்குது? 6 இருக்குது. அப்போ 6 லிகேண்ட் ஆஃப் டோனர் ஆட்டம் பாண்டட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாண்டாக இருக்குது. ஸோ அதனால் கோஆர்டினேஷன் நம்பர் இதுக்கு எத்தனை? 6. வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் we'll move for oxidation number. Very important topic in coordination compound la ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் நம்பர். இது மோஸ்ட்லி NCERT அதாவது நீட்லலாம் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இன்கேஸ் நீட் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இதை கிளியராக கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது ஒன்றே கிடையாது, ரொம்பவே ஈஸி. சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ நமக்கு தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ்னால் என்ன தெரியும், அங்கே எழுதுனா போலவே இங்கே எழுதுகிறேன் FeCN6 சார்ஜோட. தென் இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லிடுறாங்க. வெரி சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ சார்ஜ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதை எப்படி நம்ம மோஸ்ட்லி ஃபைண்ட் பண்ணுவோம்னா, ரிமூவ் த லிகாண்ட்ஸ் வித் இட்ஸ் எலக்ட்ரான் பேர். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டால் Fe சென்டராக எழுதணும், 6 பாண்ட் 6 கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, பாண்டு வந்து ஃபார்ம் பண்ணுது. சைனைடு லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு சேர்ந்து கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டை உருவாகுது. எப்படி உருவாச்சு நமக்கு தெரியும், கார்பன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இதுக்கு டெனோட் பண்ணுது, இதுக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டுக்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ என்ன மீனிங், ரிமூவ் த லிகாண்ட். இதில் இருக்க எல்லா லிகாண்ட்ஸும் அதாவது அரௌண்ட் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகாண்ட்ஸோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கிடச்சிரும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதை எதில் மென்ஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன். ரோமனில் தான் மென்ஷன் பண்ணணும். ரோமன்னா நம்ம அதாவது 1 எப்படின்னு எழுதுவோம், இந்த மாதிரி தான் எழுதுவோம். 2 எப்படின்னு எழுதுவோம், இப்படி எழுதுவோம். 3 எப்படின்னு எழுதுவோம், ரோமனில் எப்படி, ரோமன் நியூமரிக்கலில் இப்படி தான் ரைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கட்டாயம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை. அப்படி இல்லைன்னா சார்ஜோடு சேர்த்து, அதாவது அயான்ஸோடு சேர்த்து எழுதுனோம்னா, ஸோ மேலே +1, ஸோ +2 +3ன்னு எழுதலாம். தென் ஸோ நெக்ஸ்ட் அதோட கேல்குலேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார்முலா இதுதான், நெட் சார்ஜ் ஈக்குவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப், நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் இன்ட் சார்ஜ் ஆன் த லிகேண்ட். தட்ஸ் இட். ஃபார்முலா என்ன, நெட் சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் இன்ட்டு சார்ஜ் ஆன் த லிகேண்ட். சி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பாருங்கள். இதான் ஒரு காம்ப்ளெக்ஸ். இது கம்பல்சரி உங்களுக்கு பப்ளிக்கில் கட்டாயம் கேட்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் 1 எழுதியிருக்கேன், 2 எழுதியிருக்கேன், அதை ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எப்படி எழுதிக்கணும்னா பாருங்கள், நெட் சார்ஜ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஸ்ட்ரக்சர் மேலே சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அப்போ எத்தனை இருக்குது, சார்ஜ் -4, அதான் நெட் சார்ஜ் ஈக்குவல். எதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் FeCN தான் லிகேண்டு, நெட் சார்ஜ். ஸோ இதை எது கண்டுபிடிக்க போகிறோமோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். தென் ஃபார்முலா இருக்க ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் எத்தனை ப்ரெசென்ட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள், 6 இன்ட்டு சார்ஜ் அந்த லிகேண்ட் சைனைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேலே சார்ஜ் 1 தான் இருக்குது. நமக்கு தெரியும் சைனைடு இஸ் நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலதெல்லாம் நான் இங்கே எழுதுகிறேன்.
Cn negative charge, chlorine negative charge, bromine negative charge. Then இதை பற்றி நம்ம டீப்பாக படிக்கலாம் டைப்ஸ் ஆஃப் தி லிகாண்டில். இப்போதைக்கு ஓரளவுக்கு மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வில் ஸ்டடி அபவுட் வெரி டீப்லி. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணலான்னா எக்ஸாம்பிள் NO2 மைனஸ், தென் நிறைய லிகாண்ட் டைப்பில் இருக்குது. NO3 மைனஸ், H2O இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். நியூட்ரல் லிகாண்டில் சார்ஜ் எதுவுமே வராது, தட் மீன்ஸ் ஜீரோன்னு அர்த்தம். EN நியூட்ரல் லிகாண்ட், CO நியூட்ரல் லிகாண்ட். ஸோ இதெல்லாம் ஆனாயானிக்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏன்னா ஆனாயானிக் லிகாண்டுன்னு சொல்லலாம், கேட்டாயானிக் லிகாண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். எதுவுமே நான் சார்ஜ் மென்ஷன் பண்ணலாம், அதெல்லாம் நியூட்ரல்னு சொல்லலாம். சரி கவனிங்க. ஸோ இப்போது அமோனியான்னு எழுதியிருக்கேன். ஸோ அமோனியா ஆல்சோ நியூட்ரல், NH3. சரி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். தென் நம்பர் ஆஃப் லிகாண்ட் 6ன்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சார்ஜ் ஆன் த லிகாண்ட். சைனட் என்ன சார்ஜில் இருக்குது, 1. அப்போ 1 மைனஸ், எல்லாமே இது 1 மைனஸ் தான். தென் ஸோ அப்போ இன்ட்டு -1. தென் சி ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் 6 1s 6, என்ன 6 -6 -4 ஈக்குவல் டு எக்ஸ். -6 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -4 + 6. தென் ஆன்சர் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு +2. இதுதான் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா Fe. எதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தேன், ரோமன் நியூமரிக்கல். அப்போ Fe2 வந்ததுன்னா ரோமனில் எப்படி மென்ஷன் பண்ணால் இப்படி, அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலான்னு சொன்னால் சார்ஜில் +1 +2. அப்போ Fe +2. வெரி சிம்பிள். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாமா? மறுபடியும் கவனிங்க. CO எது கண்டுபிடிக்க போகிறோமோ அது. ஃபார்முலா என்ன, நெட் சார்ஜ். நெட் சார்ஜ் என்னென்னு எழுதியிருக்கேன், +2ன்னு எழுதியிருக்கேன். தென் ஈக்குவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எது கண்டுபிடிக்க போகிறோம், சென்டர், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ப்ளஸ் இங்கே கவனிங்க, NH3 என்ற ஒரு லிகாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, Cl என்ற ஒரு லிகாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். வெரி சிம்பிள் தான். இப்போ 5 இன்ட்டு அமோனியா என்ன லிகாண்டில் இருக்குது, நியூட்ரல் லிகாண்ட். அது எல்லாமே என்னன்னு சொல்லியிருந்தேன், நியூட்ரல்னால் 0. ஸோ சார்ஜ் அந்த லிகாண்ட், அமோனியாவோட லிகாண்டோட வேல்யூ என்னது, 0. தென் ப்ளஸ் இன்னொரு லிகாண்ட் என்ன இருக்குது, குளோரின். இப்போ குளோரினோட வேல்யூ என்ன, எத்தனை குளோரின் இருக்குது, கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ 1 இன்ட்டு அதோட சார்ஜ் என்ன, -1. தட்ஸ் இட். ஸோ +2 எக்ஸு 5 இன்ட்டு 0 நமக்கு என்ன தெரியும், 0. 1 இன்ட்டு 1. ஸோ இங்கே சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ். ஸோ எக்ஸ் -1. ஸோ -1 இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா என்னென்னு எடுத்துப்போம், ப்ளஸ்லேயே மாறிடும். இப்போ +2 இந்த சைடு. தென் +1 ஈக்குவல் டு எக்ஸ். therefore x equal to +3. இப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு எழுதலாம்னா x, தட் மீன்ஸ் CO ரோமனில் இப்படி தான் எழுதணும், அப்படி இல்லைன்னா CO +3. வெரி சிம்பிள். மறுபடியும் சொல்கிறேன், இதில் 2 விதமான லிகாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நியூட்ரல் லிகாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ். சார் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது நியூட்ரல்னா, இப்போதைக்கு இங்கே எழுதியிருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் லிகாண்டை பற்றி நிறைய இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம். அப்போ இதில் பார்த்தோம்னா NH3ன்றது நியூட்ரல் லிகாண்ட், அதனால் 5 இருக்குது. நியூட்ரல்னால் என்னென்னு அர்த்தம், எந்த சார்ஜுமே இல்லை, அதனால் 0. குளோரின் என்ன இதில் வருது, Cl - நெகட்டிவ் லிகாண்டில் இருக்குது. எத்தனை குளோரின் இருக்குது, இங்கே 1 இன்ட்டு அதோட சார்ஜ் என்ன, ஃபார்முலா என்ன இருக்குது, சார்ஜ் அந்த லிகாண்ட் -. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன வெரி இம்பார்ட்டன்ட்னா ஃபார்முலா, நெட் சார்ஜ் ஈக்குவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ப்ளஸ் number of ligand into charge on the ligand. I hope you understand well. And next, test your cell to find the oxidation number. Next, test your cell to find oxidation number. First complex, Fe thiocyanate 6, 3 minus, thiocyanate also -1. ஸோ அங்கே எழுதின போலவே இதோட சார்ஜின்னு பார்த்தோம்னா SCN மைனஸ். தென் நெக்ஸ்ட் நிக்கல் NH4 NH3 6 times, then 3 plus. Next third
CO NH34 Cl2 1 plus. Dear students, this is your test to yourself. Dear students, this is your test to yourself. I wrote in 3 complexes. In the cyan and central metal atom, nickel is a central metal atom, cobalt is a central metal atom. ஸோ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு சார்ஜை நான் மேலே எழுதியிருக்கேன், நெட் சார்ஜை. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட் எக்ஸாமில் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன வேணும்னா இந்த சார்ஜ் தான் வேணும். ஆல்ரெடி நாங்கள் ரைட் பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் தயோசைனேட்டை ரைட் பண்ணல, ஸோ இங்கே எழுதியிருக்கேன் SeCN மைனஸ்ன்னு. ஸோ சார்ஜ் வந்து இதுக்கு -1. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அது கோஆர்டினேஷன் காம்பவுண்டோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். எப்படி வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகலாம், அப்படி இல்லைனா டபுள் சால்ட்டும் ஃபார்ம் ஆகலாம். அதோட ப்ரொசீஜர் என்ன, ஏதோ ஒரு 2 or more சால்ட், சிம்பிள் சால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது, மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எவாப்ரேட்டுக்கு அலோவ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் அது கொடுக்குது. அந்த ப்ராடக்ட் டபுள் சால்ட்டாகவும் இருக்கலாம், கோஆர்டினேட் சால்ட்டாகவும் இருக்கலாம். சார் இதை நம்ம எப்படி டபுள் சால்ட்டு கோஆர்டினேஷன் சால்ட்டு கண்டுபிடிக்கணும், நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் பற்றி ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸை பற்றி வில் ஸ்டடி டீப்லி இன் யோர் ஹையர் ஸ்டடீஸு. ஸோ அதோட மீனிங் என்னென்னா, எந்தெந்த அயான்ஸ் எல்லாம் கான்ஸ்டிடியூயன்ஸ் அயான்ஸ் டிசோசியேட்டட் ஆகிட்டு கான்ஸ்டிடியூயன்ஸ் அயான்ஸ் இதெல்லாம் கொடுக்குதோ, ஸோ அது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, டபுள் சால்ட்டில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், மோர் சால்ட்டை பற்றி பார்த்துருக்கோம், Fe2+ SO4 2-. அதுக்கப்புறம் என்னென்ன அதே போல் இதில் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் என்ன பார்த்துருக்குன்னா பொட்டாசியம் பெரோ தயோசைனேட்டை பற்றி பார்த்துருக்கோம். அதில் K+ மட்டும்தான் இருக்கும். எதெல்லாம் ஸ்கொயர் பாக்கெட்டுக்கு அவுட்டில் இருக்கோ அதை கவுண்டர் அயான்ஸ்னு சொல்லுவோம், உள்ளே இருக்கிறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஒன்லி சிம்பிள் அயான்ஸ் ஆனது K+ மட்டும்தான், ரிமைனிங் இருக்குது காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். ஸோ இதில் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறது ஒன்லி அயனிசபிள் மட்டும்தான், அதாவது கவுண்டர் அயான்ஸ் மட்டும்தான். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் அயான், அதை நான் அயனிசபிள்னு சொல்லுவோம். அதை நான் பற்றி தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், வீடியோவில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எதை பற்றி பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்னெல்லாம் பார்த்தோம், கோஆர்டினேஷன் என்டிட்டியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்ன பார்த்தோம், கோஆர்டினேஷன் என்டிட்டி, கோஆர்டினேஷன் ஸ்பியரு, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பார்த்துருக்குன்னா கோஆர்டினேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதை பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல். அண்ட் ஆல்சோ எப்படி நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஐ வில் clear it. Just to mention, if you have any doubt text me, that's it. So I hope you understand.